சுப்பு, நான் சூர்யா பேசுறேன். சூர்யா, நீங்களா பேசுறீங்க? நீங்களா எனக்கு ஃபோன் பண்ணீங்க? என்னால நம்பவே முடியல சூர்யா. எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க சூர்யா? உங்களுக்கு ஆபத்து ஒண்ணும் இல்லையே? எனக்கு மட்டும் ஏன் சுப்பு இந்த மாதிரிலாம் நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன்? மனசு தெரிஞ்சு நான் செஞ்ச உனக்கு ஒரே தப்பு, உன்னை நான் நிராகரிச்சதுதான். நீ பக்கத்துல இல்லாதப்பதான் நான் அதை ரொம்பவே ஃபீல் பண்ணேன். I really miss you, சுப்பு. சூர்யா, நீங்களா இப்படி பேசுறீங்க? என்னால நம்பவே முடியல சூர்யா. எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? ஓன்னு கதறி அழணும் போல இருக்கு. இல்ல சுப்பு, தப்பு எல்லாம் என்னோடதுதான். உன்கிட்ட நான் ரொம்பவே முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். நான் உன் மனசை புரிஞ்சுக்கவே இல்லை. தாலி கட்டி பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறமா 1008 மொட்டை காரணம் சொல்லி நீ வேணான்னு விலைக்கு வைக்கிறது எனக்கு எந்த வகையிலும் சரியா படல. போதும் சூர்யா, இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க மனசுல நான் இருக்கேன்ற சந்தோஷமே எனக்கு வாழ்நாள் ஃபுல்லா போதும் சூர்யா. இந்த விஷயத்த இப்பவே ஓடி போய் அத்தை கிட்ட சொல்லணும். அத்தை எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சுப்பு, அக்கா அம்மாலாம் நல்லா இருக்காங்கல்ல? நீ எப்படி இருக்க முதல்ல அதை சொல்லு. எல்லாரும் நல்லா இருக்காங்க சூர்யா. நீங்க இப்ப என்கிட்ட பேசின விஷயத்த மட்டும் நான் அத்தை கிட்ட போய் சொன்னா அவங்க சந்தோஷத்துல அப்படியே 10 கிலோ வெயிட் ஏறிடுவாங்க. சுப்பு, நான் அம்மா கிட்டே சாரி கேட்கணும் சுப்பு. நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். வாங்க சூர்யா, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. அத்தை ஆரத்தி தட்டோட வாசல் வெயிட். சூர்யா, ஹலோ சூர்யா, சூர்யா, ஹலோ. This number is currently switched off. Please try again later. போதுமா காயத்ரி? ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு எங்க அக்கா வந்து அழுதுட்டு போனதெல்லாம் டிராமா. இப்ப நம்புறியா? அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப வீட்டுல ஆர்த்தி எடுக்க வச்சு யார் அனுப்பிச்சு விடுவா? அவங்க ஆவியா? This number is currently switched off. இது பாரு காயத்ரி, நீ எங்க அம்மாவை புரிஞ்சுக்கணும்னா நீ தனியா ஒரு எம்ஃபிலாவது பண்ணணும். ஃப்ராடுன்னா பக்கா ஃப்ராடு, கிரிமினல்ஸ். அடியே சுப்பு, நீ ஏன்டா இப்படி இருக்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நெஞ்சுவலி நாடகத்தை போட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகி 1000 கணக்குல பணத்தை போட்டு தனி ரூம் எடுத்து இல்லாத செட்டப் எல்லாம் பண்ணி எப்படா என் புள்ள வருவான்னு காத்துட்டு இருக்கும் போது, ஐயோ இப்படி ஏடா கூடமா அத்தை நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னு சொல்றியே. கடவுளே, உன் மண்டைய கொண்டு போய் எந்த மியூசியத்துல வைக்க? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. போன்ல சூர்யாவோட குரலை கேட்டதும் எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு. என்ன மதிச்சு இவ்ளோ அன்பா பேசுறாரே, இவ்ளோ லவ்வோட ஐ மிஸ் யூன்லாம் சொல்றாரே, என் மேல பாசம் வந்துருச்சு போலன்னு ஒரு செகண்ட் புத்தி தடுமாறி போயிட்டேன். எனக்கு உலகமே மறந்து போயிடுச்சு அத்தை. என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் உளறிட்டேன். என்ன சுப்பு, நீ ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்க? உன்னை வச்சு அவன் எவ்வளவு கிரிமினலா பிளான் பண்ணிருக்கான் பாரு. அம்மா நல்லா இருக்காங்கன்னு ஓ வாயாலே கேட்டதுக்கு அப்புறம் உடனே காலர் கட் பண்றானா அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? மாப்பிளைக்கு இந்த மாதிரி யோசனை எல்லாம் வந்திருக்காது. எல்லாம்
அந்த காயத்ரி சொல்லி கொடுத்ததா தான் இருக்கும். சிம்ம மாத்தி போட்டு கால் பண்றாங்கனாலே அவங்க ரொம்ப அலர்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா மாப்பிள்ள கண்டிப்பா இங்கதான் இருக்கார் சம்மதி, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு எப்பவோ தெரிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல்ல அவளை பர்தாவில பார்த்தப்பவே நாம கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் அத்தை. கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். இல்லனா சூர்யாவை இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஐயோ, இப்ப எல்லாரும் நடந்தது ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அடுத்தது நாம என்ன பண்ணணும்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அட, இனிமே பண்றதுக்கு வேற என்ன இருக்கு? ரூம காலி பண்ணிட்டு ஹாஸ்பிடல் பில்ல செட்டில் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். என்ன சம்மந்தி, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. வேணும்னா இப்படி பண்ணி பார்க்கலாமா? சொல்லுங்க சம்பந்தி அம்மா. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாதான் என் புள்ள என்ன பார்க்க வரமாட்டான். ஆனா காயத்ரியோட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதாவது பிரச்சனை, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பாக்குறதுக்கு காயத்ரி வருவாள்ல. அப்போ காயத்ரியோட சூர்யா வந்துதானே ஆகணும். ஆமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சம்மந்தி. ஆனா காயத்ரியோட அப்பா அம்மாவை யாரு ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து படுக்க வைக்கிறது? ஐயோ, அவங்கதான் நம்மளோட ஜென்ம விரோதியாச்சே. நீங்க பேசுறது நல்லாவா இருக்கு? கூலிப்படை அனுப்பி காயத்ரிய கொலை பண்ணவே முயற்சி பண்ண ஆளு நீங்க. யாராவது ஒரு அடியாள வச்சு அவங்க அப்பனை 2 தட்டு தட்டி ஹாஸ்பிடல்ல கூட்டி வந்து படுக்க வைக்க முடியாது உங்களால? செஞ்சிடலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா என்னங்க ஆனா? உடனே அந்த காயத்ரியோட அப்பா தலையில ஒரு 4 தட்டு தட்டி மயக்கம் போட்டு விழ வைங்க. நிச்சயமா அந்த கிழத்த ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட பேசி அவங்க வீட்டு வாசலே நிக்கிற மாதிரி செட்டப் பண்ணிடுங்க. அந்த ஆட்டோக்காரரு இங்க கொண்டு வந்து அவரை சேர்த்துற போறாரு. அதானே அம்மா சொன்ன மாதிரி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நிச்சயமா அந்த காயத்ரி வருவா. அப்ப கையும் களவுமா பிடிச்சிடலாம்ல. சொல்லிட்டீங்கல்ல, 1/2 hourல வேலை முடியுது பாருங்க. வீட்ல யோ அண்ணாமலை. யோ, யார் நீங்க? நீங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணாமலை வர சொல்லு போ. ஏங்க, நடு வீட்ல உட்கார்ந்துட்டு என்னங்க வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல எந்திரச்சு வெளியில போங்க. ஓய், அண்ணாமலை வர சொன்னா அண்ணாமலை வர சொல்லு போ. என்னங்க, இங்க பாருங்க, யாருன்னு தெரியல. நீதான் அண்ணாமலையா? உனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு, இந்த வாங்கிக்க. ஏய், சொல்லிட்டே வா. ஏய் 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 பாரு. நீங்க ஏய் ஏய் யார் அடிக்கிற? ஏய் இனிமே பாத்து. லட்சுமி பயல எங்கடே வா? ஏய் யார் தெரியுமா? ஏய் ஏய் யாரா? ஏய் லட்சுமி 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 கண்ணு தருமா? என்னாச்சு? கண்ணு தருமா? லட்சுமி, ஐயோ லட்சுமி, ஐயோ யாரும் இல்லையாங்க? லட்சுமி கண்ணு தரமா? லட்சுமி கண்ணு தர. லட்சுமி கண்ணு தர. லட்சுமி லட்சுமி அம்மா அம்மா பாருமா. அம்மா அம்மா கௌரி கௌரி அம்மா பாத்துக்க, நான் ஆட்டோ கூட்டிட்டு வரேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அம்மா எழுந்திரிமா. அம்மா கண்ணு முழிச்சு பாருமா. அம்மா நான் சொல்றது கேக்குதா? அம்மா எழுந்திரிமா. ஐயோ அம்மா எழுந்திரிமா. அம்மா எழுந்திரிமா.
எழுந்திரிமா, கண்ணு முழிச்சு பாருமா. காயத்ரி ரெடியா? ரெடிங்க, ஏதோ வந்துட்டேன். சூர்யா, இது புடிங்க. எதுக்கு சுரேஷ்? புடிங்க. ஏன் எதுக்குன்னா கேட்காதீங்க. போற வழியில 1008 செலவு வரும். இத கையில வச்சுக்கோங்க. எஸ்டேட் போயிட்டீங்கன்னா அங்க நீங்க செலவு பண்ணணும்னு நினைச்சாலும் வழியே இல்ல. ஏன்னா சாப்பாடு அங்கேயே சமைச்சு போட்டுருவாங்க. ஜீப்ல ஏறி உக்காந்தீங்கன்னா எஸ்டேட் சுத்தி கட்டுறதுக்கு டிரைவர் இருக்கான். என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா 1 ஹவர்ல வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். பட் ஒன் திங், நீங்க எக்காரணத்தை கொண்டும் மழையை விட்டு மட்டும் கீழே இறங்கிடக்கூடாது. காட் இட்? சூர்யா, நான் ரெடி. ரேணுகா, என்ன சுரேஷ் காசெல்லாம் கையில கொடுத்து? இருக்கட்டும் சூர்யா. காயத்ரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். சரி ரேணுகா, உன்னை விட்டுட்டு போறதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நீ சின்ன குழந்தையாட்டும்? நம்ம எஸ்டேட் தானே, ஒரு ஃபோன் அடிச்சா கிளம்பி வந்துட போறோம். என்னங்க, நாம தான் இன்னும் ஹனிமூனுக்கு எந்த பிளானும் பண்ணலையே. பேசாம நாமளும் இவங்க கூடவே நம்ம எஸ்டேட்டுக்கு போயிட்டா என்ன? தாராளமா போலாம். என்ன கொஞ்ச நாளாவது அவங்க ஜாலியா நிம்மதியா இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் போய் டிஸ்டர்ப் பண்ணிடலாம். காயத்ரி, உனக்காக கோவிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்தா இந்தா, நீ நல்லபடியா ஊருக்கு போய் சேரணும், எந்த சிக்கலும் இல்லாம இருக்கணும்னு சாமிக்கு 1 ரூபா மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்றதுக்கு பெரிய மனசு வேணும். உங்களையும் உங்க பிள்ளையையும் லைஃப்ல மறக்க முடியாதுமா. சரி சரி, நீங்க கிளம்புங்க. யாரும் பாக்குறதுக்குள்ள நீங்க சிட்டியை தாண்டிடணும். தண்டபாணி வந்தாச்சாமா? வாசல்ல பார்த்தனே, அவர் ரெடியா தான் இருக்காரு. அப்ப சரி, வாங்க வாங்க போலாம். சரிம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, பத்திரமா ஊருக்கு போய் சேரணும். என்ன? வரோம், போங்க. கொடுங்க ரேணுகா. இந்தாங்க. தண்டபாணி, பூட்டை தொட. வர சூர்யா. யார் போன்ல? கொடுங்க. ஹலோ அக்கா, நான் கௌரி பேசுறேன். அம்மாவுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலக்கா, ஆனா பயமா இருக்கு. யாரோ ஒரு ரவுடி அம்மாவை கீழே தள்ளி அம்மாவுக்கு தலையில அடிபட்டிருக்கு. அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். காயத்ரி இருந்தா சொல்லுங்கக்கா. என்னாச்சு? எங்க உதவிக்கு யாருமே இல்லக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். என்னாச்சு ரேணுகா? யார் போன்ல? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல காயத்ரி, நீ கிளம்பு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன், ஆனா நீ டென்ஷன் ஆக கூடாது. ஏய், முதல்ல நீ சொல்லு. உங்க அம்மாவுக்கு அடிபட்டிருக்கான். அம்மாவா? என்ன சொல்ற ரேணுகா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? தங்கச்சி தான் கால் பண்ணா. ஹாஸ்பிட்டலா? ஐயோ, என்னாச்சு அம்மாவுக்கு? எந்த ஹாஸ்பிட்டல்? நான் தான் டென்ஷன் ஆகாதுன்னு சொன்னேன்ல, சின்ன காயமா தான் இருக்கும். நீ இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காத. நீ முதல்ல கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நான் போய் அம்மாவை பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நீ கிளம்பு. இல்ல ரேணுகா. ரேணுகா சொல்றது கேளுங்க. இப்ப நீங்க டிலே பண்றதோ இல்ல ஹாஸ்பிடல் போறதோ பெரிய ரிஸ்க் ஆயிடும். நம்ம போட்ட பிளான் படி நீங்க எஸ்டேட் கிளம்புங்க காயத்ரி. இங்க நாங்க பாத்துக்கிறோம். கிளம்புங்க. தண்டபாணி சார், பார்த்து கூட்டிட்டு போங்க. வழியில எங்க நிப்பாட்ட கூடாது. ஓகே சார். என்ன ரேணுகா இது? காயத்ரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். கவலைப்படாம நீ அங்க போயிரு. உங்க அம்மாவை நான் போய் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். இல்ல ரேணுகா, அம்மாவை நான் கிளம்புன்னு சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. தண்டபாணி, வண்டி எடுங்க. சரிம்மா. நீ கிளம்பு காயத்ரி. முதல்ல கிளம்பு. போயிட்டு வாங்கப்பா. போ, உள்ள போ. சொல்றது கேளு.
காயத்ரி ப்ளீஸ், உங்க அம்மாக்கு எதுவும் ஆயிருக்காது. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் சூர்யா. ஆனாலும் என்னால அம்மாவை நினைக்காம இருக்க முடியல. ஊரை விட்டு ஒரேடியா போயிடலான்னு கிளம்புற நேரத்துல அம்மாவுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு நியூஸ் வந்தா மனசு கலங்காம என்ன செய்யும்? புரியுது காயத்ரி. ஆனா இப்ப நாம இருக்கிற சூழ்நிலையில இப்ப நம்மள யார் பார்த்தாலும் பிரச்சனை தான். அதனாலதான் உங்க அம்மாவை போய் ரேணுகா பாக்குறேன்னு சொன்னாங்க. சூர்யா, ரிஸ்க் எடுக்க வேணாம் சூர்யா. உங்களை நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் வண்டி எங்கேயும் வழியில நிறுத்த வேணான்னு ரேணுகாமா சொல்லியிருக்காங்க சூர்யா. அவங்க கவலையில ஒன்றும் நியாயம் இல்லாம இல்லைங்க. சிட்டிக்கு வெளியே அசால்ட்டா கார் நிறுத்திட்டு வந்தது நான் பண்ண முட்டாள்தனங்க. இல்லைன்னா போலீஸை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒன்னும் ஏற்காடுல இருக்கிறதா தான் அவங்க நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப எதுக்கு சூர்யா அதெல்லாம்? நம்ம பிளான் படி அங்க போலாம். அம்மா, அக்கா, காயத்ரி, ஒரே ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். காயத்ரி ப்ளீஸ் அழாத. அதான் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம்ல. ஆனா எனக்குள்ள இருக்கிற கவலை நீ யார் கண்ணிலையும் எப்படி படாம போயிட்டு வர போறேன்றதுதான். சூர்யா, என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா காயத்ரி? வாமா, நாம போய் ரிசப்ஷன்ல உட்காருவோம். கண்டிப்பா அந்த காயத்ரி இந்த வழியா தான் வருவா. அவ வந்தான்னு வச்சுக்கோ, கூடவே சூர்யாவும் வருவான். நீ வா, போய் உட்காரலாம். அத்தை, இன்னும் எவ்வளவு நேரம் அத்தை எங்கேயே உட்காந்துட்டு இருக்க போறோம்? காயத்ரி வர வரைக்கும் அவளை பார்த்துட்டா போதும் சுப்பு. என் பார்வை அவ காலை கட்டி போடும். அவளால தப்பிச்சு போக முடியாத அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படிலாம் நினைக்காதீங்க அத்தை. அவ பார்க்கதான் பூனை மாதிரி, உள்ளுக்குள்ள பூரா வென, பக்கா கிரிமினல். என்ன வேணா செய்வா. தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யார வேணாலும் அழிக்க துணிஞ்சிருவா. எல்லாம் எனக்கு தெரியுமா. நானும் அவளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் நிம்மதிக்கு ஒல வச்சவளுக்கு நான் சரியான பதிலடி கொடுத்தே தீருவேன். இன்னைக்கு முடிஞ்சது அவ கதை. அவ இன்னைக்கு என் கையில மாட்டியே தீரணும். காயத்ரியை புடிச்சிட்டேன், சூர்யா தன்னால என்கிட்ட வந்து சேருவான். காயத்ரி, என்னால உள்ள வர முடியாது. நீ போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வா. ஆனா ஜாகிரதையா சீக்கிரமா போயிட்டு வந்துரு. என்ன? சரி சூர்யா. பார்த்து. அத்தை, அங்க பாருங்க.